கிறிஸ்துக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்குள் அன்பை வாழ்த்தி தெரிவித்துக் கொள்கிறேன். தேவதாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சோதரிக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதரர்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் நிறைவேறின பலிகள் என்ற தலைப்பின் கீழே இந்த வேத பாடத்தை நம்ம தியானிக்க போகிறோம் பார்ப்போம். பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் நிறைவேறின பலிகள் என்ற தலைப்பின் கீழே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வேத பாடத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் பலிகள்லாம் நினச்சில்ல, அந்த பலிகளுக்கு ஒத்து இருந்துச்சு. என்னென்னா அவருடைய ஈடுபலியில் அந்த காரியங்கள் நடந்துச்சு பார்க்கும். அவருடைய ரேன்சம் ஈடுபலியில் அந்த காரியங்கள் நிறைவேற்றி பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து மரணத்தில் நிறைவேறின பலிகள் அப்படி என்றால் என்ன பார்த்தீங்கன்னா, 7 பலிகள் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவருடைய மரணத்தில் நிறைவேறிச்சு. பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்ட அந்த பலிகள் அவருடைய மரணத்தில் நிறைவேறிச்சு. அதுக்கு ஒரு ஒப்பனையான ஒரு காரியம் இங்கே சம்பவிச்சுன்னு பார்க்கும். முதலாவது எந்த பலி நிறைவேறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சர்வாங்க தகன பலி அப்படிங்கிற விஷயத்தை நிறைவேறியிருக்கு. 2வது போஜன பலிங்கிற விஷயத்தை அவர் நிறைவேற்றிருக்கிறார். 3 சமாதான பலி அப்படிங்கிற விஷயத்தை அவர் நிறைவேற்றிருக்கிறார். 4வது பாவ நிவாரண பலியை கூட அவர் இயேசு கிறிஸ்து மரணத்தில் நிறைவேற்றிருக்கிறார். 5வது காரியம் குச்ச நிவாரண பலியை அவர் அவர் சிலுவை மரத்தில் நிறைவேற்றிருக்கிறார். 6வது பஸ்கா பலியை கூட நிறைவேற்றிருக்கிறான்னு பார்க்கும். 7வது அன்றாட பலிங்கிற விஷயத்தை நடக்கும், அணிதினம் நடக்கும். அந்த பலிக்கு நிலாட்டமாக கூட என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அவர் அவருடைய மரணத்தை நிறைவேறிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, சர்வாங்க தகன பலிங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கலாம். நம்ம சர்வாங்கன தகன பலி அப்படிங்கிற விஷயம் பார்க்க போகிறீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, லேவியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் பார்த்தீங்கன்னா 17 வசனங்களில் படிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்க்கும். ஏன்னா அந்த சர்வாங்கிற சகன பலியை குறித்ததான விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்வாங்க தகன பலிக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காளை, வெள்ளாட்டுக்கடா, புறா அப்படிங்கிற விஷயம் இருக்கும். பலிகளுக்கு இதை தேர்ந்தெடுக்கலாம். தேவையானது காளை, வெள்ளாட்டுக்கடா, புறா, இதை நினச்சிட்டு அது சர்வாங்க தகன பலியாக தேர்ந்தெடுக்கலாம். பலி செய்கிறதுக்குள்ள நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறியாமல் செய்த பாவத்திற்கும் பாவ நிவர்த்திக்கும் பண்ணுற விஷயம் தான் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த சர்வாங்க தகன பலின்னு பார்க்கும். இது எங்கே வாசிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அது லேவியாகமம் 1 முதல் 17 விஷயங்கள் இருக்குது. நம்ம கடைசி வசனமாக 17ஆம் வசனத்தை மட்டும் பார்த்து படிச்செல்லாம் பார்க்கும், வாசிக்கலாம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 17. பின்பு அதின் செட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக. பின்பு ஆசாரியன் அதை பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் தகனிக்க கடவன். இது சர்வாங்க தகன பலி, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. பாருங்க, இந்த லேவியாகமம் 1ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக அந்த பலிகளை பற்றி சொல்லி கடைசியாக சொல்லி முடிக்க முடியல. இந்த சர்வாங்க தகன பலியை என்ன சொல்கிறான் பார்க்கணும், இது சர்வாங்க தகன பலி, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலின்ட்டுங்க. அப்போ அந்த பலியை குறித்து சர்வாங்க தகன பலியை சொல்லி முடிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலிங்கிற விஷயத்த சொல்லி முடிக்கிறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா தகன பலி சர்வாங்கன தகன பலின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அப்போ தகன பலி வேறு, சர்வாங்கன தகன பலி வேறுன்னு பார்க்கும். தகன பலின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் கூட என்ன செஞ்சுருக்காங்க பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் யார் பண்ணியிருக்காங்கன்னா, ஆசாரியம் அல்லாத ஜனங்கள் கூட என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த தகன பலி செஞ்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சர்வாங்க தகன பலி செய்யணும்னா ஆசாரியர்லாம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த சர்வாங்க தகன பலி செய்யணும்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகன பலி அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தை கழுத்தறுத்து ரத்தத்தை செஞ்சு அந்த அதை அப்படியே தூக்கி நினைச்சாங்க பலிபீடத்தில் வச்சு நெருப்பில் தகனிக்கிறதா தான் தகன பலிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். சர்வாங்க தகன பலி என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பலி என்ன பண்ணுறோம் பலி மிருகத்தை வெட்டி அதோட தோல் உரித்து அதை தண்ணீரால் கழுவி அதை குடல்கள் சாணிகளெல்லாம் எடுத்து பாளையத்து புறமே சுட்டரிக்கணும் பார்க்கும். இந்த கழுவின அந்த இதை என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பலி பீடத்தில் அந்த கட்டியில் அடுக்கி தகனிக்கிறதா சர்வாங்க தகன பலின்னு பார்க்கும். இந்த விஷயத்தை யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த லேவியர்கள் தான் பண்ணுறாங்க பார்க்கும். ஆசாரியர்கள்
இந்த விஷயங்களை என்ன செய்கிறாங்க பண்ணுறாங்க பார்க்கும். லேவி கோத்திரவங்க தான் இந்த விஷயம் பண்ணணும் பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே இது விஷயம் இருக்கும். தகன பலிக்கும் சர்வாங்க தகனக்குள்ளே உள்ள வித்தியாசம் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சர்வாங்க தகன பலிங்கிறது என்னென்னா சரீரம் பீக்கப்படுது, பீத்து ரத்தங்கள் வந்துட்டு எழுது பண்ணி கழுவப்பட்டு அதன் பின்னாங்க தகனிக்கப்படுற விஷயம் தான் தகன பலி அப்படின்னா. அப்போ வந்து நெருப்பில் வந்து தகனிக்கிறது அப்படிங்கிற விஷயம் பார்க்கும். நெருப்புங்கிறது சோதனைங்கிற விஷயத்தை புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு சோதனை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது கூட வாசிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த சர்வாங்க தகன பலி நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தில் வந்து நிறைவேறினுச்சு அப்படிங்கிற படிக்க போகிறோம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் படிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 52 வசனங்கள் 13 மற்றும் 14. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுஷ புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஏதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாக இருப்பார். அப்போ உயர்த்தப்பட்டங்கிறதுனா சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட்ட விஷயத்தை அடையாளப்படுத்துது. மனுஷனை பார்க்கலாம் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரனை பார்க்கலாம் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்டு அநேகர் பிரமித்தார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய முகம் எல்லாம் சரீரனால பீத்து அவருடைய சரீரத்தில் ரத்தங்கள் எல்லாமே சிந்தப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ சர்வாங்க தகன பலி நினைத்துவாங்க அந்த ஆட்டை தோல் உரிக்கிற விஷயம் பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய தோல் கூட அவர் என்ன பண்ணுற வாரியலால் அடித்து அங்கங்கே தோல் என்ன பீக்கப்படுற ஒரு நிலவரத்தில் இருக்குது. அவருடைய முகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன இல்லைன்னா விரும்பத்தகாத விஷயம் இல்லைன்னு பார்க்கும். ஒரு மனுஷ ரூபம் இல்லாமல் பார்த்தாலே மற்றவங்க ஒரு பரிதவிக்கிற நிலவரத்தில் என்னச்சே இருந்ததுன்னு பார்க்கும். எப்படி ஆடு தோல் உரிக்கப்பட்டதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய தோல் அடுங்கிற சரீரத்துடைய தோல் கூட அடித்து பீக்கப்பட்ட ஒரு சரீரமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ராபோஜனத்தில் என்ன அந்த பிரெட்டை பிச்சு கொடுக்க முடிச்சுடுவார். இந்த மாதிரி என்னுடைய சரீரம் பிக்கப்படுகிற என்னோட சரீரமாக இருக்குது. இந்த பிரெட் எப்படி பிக்கப்படுதோ அதே மாதிரி என்னோட சரீரமும் பீக்கப்படுற நிலவரம் அங்கே நாலு விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அப்போ சர்வாங்க தகன பலி பணம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆடுக்கு தோல் உரிக்கப்படுற மாதிரி இவருடைய என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவருடைய சரீரம் தோல்கள் வந்து கிழிக்கப்படுறதுக்கு ஒரு சமமாக இருந்ததுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சோசூரில் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2-4 வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 53 வசனங்கள் 2 மற்றும் 7. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அப்போதும் பார்க்கும் அவர் என்ன பண்றார், அவர் அழகும் இல்லை, சௌந்தரம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாதிருந்ததுன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு நினைச்சது அவருடைய முகம் கிழிக்கப்பட்ட விஷயமா இருந்தது. தலையிலே முள்முடியை குத்தி அவருடைய கிழிக்கப்பட்டிருக்கு. ரத்தம் தலைவலியே வருது. அவனு முகத்தில் அடித்தே கிழிச்சிருக்கு. அவன் முகம் ஃபுல்லாக ரத்த கரையாக இருக்கனால அவர் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவர் விரும்பத்தக்க விதமாக இல்லை அப்படிங்கிற விஷயம் பார்க்கும். அடுத்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அவர் நெருக்கப்படுகையில் ஒடுக்கப்பட்டிருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிற முன்பாக சத்தமிடா ஒரு ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறக்கல. ஒரு ஆடை கூட்டிகிட்டு போனால் ஏன் அந்த ஆடை வந்துட்டு அது எஜமாட்ட கேட்குமா, ஏன் என்னையை கூட்டிகிட்டு போகிற, என்ன செய்யப்படுறேன்னு கேட்குமா? கேட்காது. அதே மாதிரி தான் அவருடைய சூழ்நிலை இருந்துச்சுன்னு பார்க்கும். அப்போ வந்து சர்வாங்க தகன பலிக்கு என்ன பலி செலுத்தாங்கன்னா காளை வெள்ளாட்டு கடான்னு பார்க்கும். இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு கடாவா என்ன செய்றாரு, ஒரு பலி செலுத்துறதுக்காக இவர் என்ன செய்றாரு, கொண்டு போகப்பட்டாருங்கிற விஷயம் சொல்லப்படுது. அங்கே வந்துட்டு எப்படி அந்த ஆடு கிழிக்கப்படுதோ அடிக்கப்பட்டு தோல் உரிக்கப்படுதோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு தோல் உரிக்கப்பட்டார் என்று பார்க்குறோம். இதான் அந்த விஷயம் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்வாங்க தகன பலியை சொல்ல முடிச்சு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சுகந்த வாசனையை அடங்கின விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பலி கூட
பிதாவுக்கு ஒரு சுகந்த வாசனையாக இருந்ததுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது கூட வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 5 வசனம் 2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போதும் பார்க்கும், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாக ஒப்பு கொடுத்து. அப்போ நம்ம என்ன செய்யறது, காணிக்கையும் பலியாக ஒப்பு கொடுக்குற விஷயம் பார்க்கும். சுகந்த வாசனையாகன்ட்டு. அப்போ சுகந்த வாசனை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வாங்க தகன பலியில் நடக்கிற விஷயம் பார்க்கும். பலிகளில் நடக்கிற விஷயம் பார்க்கும். அந்த சர்வாங்க தகன பலி, இந்த தகன பலிகள் சர்வாங்க தகன பலிகள்லாம் அந்த செய்யும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் முகர்ந்து பார்ப்பார் அடுங்கான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அந்த இவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை கூட தேவன் முகர்ந்தார்னு பார்க்கும். அதனால தான் சுகந்தமான ஒரு வாசனையாக இருந்ததுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது கூட நம்ம படிச்சிடலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கிறேன். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷனின் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதய நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவனிலும் சங்கதிருப்பதில்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்றான்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா முதலாம் உலகம் அழிக்கப்பட்டு 2ஆம் உலகத்தில் உள்ள ட்ராவல் பண்ணி வராங்க. வரம் போச்சில் அவர் முதல் பலி என்னச்சுறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே நோவா செலுத்துறான்னு பார்க்கும். அந்த பலியை பிதாவாய் தேவன் நுகர்ந்துட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் என்னச்சுறா கிடையாது, வந்துட்டு மனுஷனுடைய இருதய நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவனும் சங்கரிப்பதில்லைன்னு சொல்லி அங்கே அந்த நினைச்சாரு ஒரு முடிவு எடுக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை நுகர்ந்து பார்த்து தேவன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டதான என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தேவன் வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் தள்ளி வைக்கிறான்னு பார்க்கும், நிவர்த்தி பண்ணுறான்னு பார்க்கும். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணங்கிறதான விஷயத்தை அவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா நெய்ப்பாற்றான்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக நினைச்சிடாது அங்கே மரணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை தேவன் வைக்கிறான்னு பார்க்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரேன்சம் ஈடுபடியினால பாவத்துக்கு ஒரு பரிகார நிலவரம் அங்கே நினைச்சது கிடைக்கப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்து இங்கே சங்காரங்கிறான்னு விஷயத்தை சொல்கிறாரு, இனி சங்கதிப்பதில்லை. அப்போ பாவத்தின் பலனாக தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அசுத்த சந்ததி வந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னா அங்கே வந்து சங்கரிக்கிறார். என்ன செய்றாரு, இனி பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி என்றிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆதாம் தவறு செய்ய முச்சுன்னா என்ன செய்றாரு, உன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்குங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கணும். சொல்லி தான் என்ன பண்ணுறான் முதலாம் உலகத்தில் அந்த அசுத்த சந்ததியை அழிக்கான்னு பார்க்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகத்தில் என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா மனுஷன் நிமித்தம் என்ன பண்ண மாட்டான்னா அந்த பூமியை சங்கரிப்பதில்லை அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறா பார்க்கணும். நீ இந்த மாதிரி சங்கரிப்பதில்லை, ஜலப்பிரயத்தினால இங்கே சங்கரிப்பதில்லைங்கிற விஷயத்த சொல்கிறான்னு பார்க்கணும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோட ரான்சம் ஈடுபடியினால என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சங்காரம் ஒரு அழிவு வரப்போச்சு. அதை தேவன் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவருடைய ரான்சம் ஈடுபலி கொடுத்து நம்மளை நினைச்சாரு அதை வந்து மரணத்துக்கு போகிற விஷயத்த நிப்பாட்டி ஜீவன் கொடுக்குறாருன்னா ஒரு வாய்ப்புகளை கொடுக்குறாரு பார்க்கணும். நித்திய ஜீவன்களை கொண்டு வரார். உலக ஜனத்துக்குள்ள ஒரு உயிர்த்தெழுதலை கொண்டு வந்து ராஜ்யத்தை கொண்டு சத்தியத்தை சொல்லி கொடுத்து ஒரு வாய்ப்புக்குள்ளே கொண்டு போகிறாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதான் சுகந்த வாசனைங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரரே, அப்போ முதலாவது பலியை நம்ம பார்த்துட்டோம், சர்வாங்க தகன பலிங்கிற விஷயத்த நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் பார்க்கும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா போஜன பலிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது என்னங்கிற விஷயத்த நம்ம படிக்கலாம். அந்த போஜன பலியை குறித்து பார்த்தீங்கன்னா லேவியாகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களை வாசித்தா அதை குறித்து நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் பார்க்கும். ஆனால் அந்த போஜன பலிக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா தானியம், மெல்லிய மாவு, ஒலிவ எண்ணெய், தூப வர்க்கம், புளிப்பில்லாத அப்பம், பச்சையான கதிர், முதற் கனிகளை கொண்டு வந்து என்ன பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த போஜன பலிக்காக நினச்சிவாங்க அவங்க செலுத்துவாங்கன்னு பார்க்கும். அந்த போஜன பலி அது எதுக்கு நிழலாட்டமாக இருக்குங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். லேவியாகமத்தை படிச்சுட்டு பார்க்கணும். லேவியாகமம் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். லேவியராகமம் அதிகாரம் 2 வசனங்கள் 14 மற்றும் 15.
முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்து வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலனின் போஜன பலியாக கொண்டு வர கடவாய். அதின் மேல் எண்ணெய் வார்த்து அதின் மேல் தூப வர்க்கத்தை போடுவாயாக. இது ஒரு போஜன பலி. போதும் பாருங்க. போஜன பலியில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முதற் பலனை வந்துட்டு அங்கே வந்து கொடுக்கணும் பார்க்கும். முதற் பலனை போஜன பலியாகவும் கர்த்தருக்கு செலுத்த வந்தால் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு ஒரு பச்சையான கதிர்களை நெருப்பினால் வாட்டி உதிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அதை உன்னுடைய முதற் பலனின் போஜன பலியாக கொண்டு வர கடவாயின்னு சொல்றாரு. அதுக்கு எண்ணெயில் வார்த்து அது தூபத்தை போடுவாயாக. இது ஒரு போஜன பலிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து கூட யாரும் பார்த்தீங்கன்னா முதற் பலன் தான் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். ரெண்டாவது எண்ணெயில் அடுங்கிறான விஷயம் சொல்லப்படும். எண்ணெயில் வார்த்து எனக்கு ஒலிவ எண்ணெய்ங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். எண்ணெய்ங்கிறது என்னென்னா பரிசுத்த ஆவியை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? இயேசு கிறிஸ்துக்கு பிதாவாய் தேவன் அளவில்லாத என்ன செய்றாரு? பரிசுத்த ஆவியை கொடுத்தான்னு பார்க்கும். தேவனுடைய வல்லமை கொடுத்தான்னு பார்க்கும். அந்த வல்லமையினால நிறைய அற்புத அடையாளங்களை அவர் செய்தான்னு பார்க்கும். அளவில்லாத கொடுத்த விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ முதற் பலன் யார்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த எண்ணெய் என்னென்னா அவர் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ இந்த போஜன பலிங்கிறான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு தேவனுடைய சித்தத்தை இதை ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 7 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29 முதல் 34 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனங்கள் 7 மற்றும் 29 முதல் 34 வரை. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரைக்கொருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே எனக்கு போஜனமாயிருக்கிறது. அப்போதும் பார்க்கும். இங்கே வந்துட்டு இந்த சமாரியா அந்த பட்டணத்துக்கு வராங்க பார்க்கும். இந்த சமாரியா பட்டணத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலரில் கலப்பின சந்ததியெல்லாம் இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா வச்சுருக்காங்க. அதான் சமாரியர்கள் பார்க்கும். அப்போ யூதர்கள் இருக்கிறதான இந்த ஏரியா விட்டு இவங்க தள்ளி வச்சுருக்காங்க பார்க்கும். இந்த சமாரியில் கலப்பின சந்ததியெல்லாம் இருக்காங்க பார்க்கும். அப்போ ஒரிஜினல் யூதர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட எந்த விதமான சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. சம்பந்தம் கலக்குன்னா பொண்ணு எடுக்கிற பொண்ணு கொடுக்குற பண்ண மாட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்துட்டு தண்ணி சாப்பாடெலாம் நினச்சிடறாங்க அவங்கள்ட்ட பருக மாட்டான்னு பார்க்கும். அந்த தேசத்தில் எதுவுமே அவங்க வந்து வாங்க மாட்டான்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க சமாரியா அந்த பட்டணத்தை கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பசி எடுக்கிறனால இவங்க வந்துட்டு ஊருக்கு வெளியே போய் நினச்சிடறாங்க அங்கே வந்து சாப்பாடு வாங்க போகிறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைமுக்கு பகல் வந்துட்டு 12 மணி நேரமாக இருக்குன்னு பார்க்கும். இவங்க வந்து சாப்பாடை வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வர்றதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல வந்து ஒரு தண்ணி கேட்குற விஷயம் நடக்கு. தண்ணி தாஞ்சிட்டு சமாரி ஸ்ட்ரீட்டாக பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட உரையாடலில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு தேவன் வந்துட்டு இயேசுக்கு வந்து தன்னை ஒரு மெசியாவும் கிறிஸ்துங்கிறதான விஷயத்த அவர்கிட்ட காமிச்சாருன்னு பார்க்கும். அதை போய் அந்த ஸ்ரீ நினச்சிடாத ஊருக்குள்ளே போய் எல்லாத்தையும் கேதர் பண்ணி நினச்சிட்டு இங்கே வந்து கூட்டம் கூடியிருன்னு பார்க்கும். அப்போ வந்து இவங்க வந்து சாப்பாடு வாங்க போனாங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது ஒரே கூட்டமாக இருக்குது. அப்போ இருக்க முச்சில் வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ வந்துட்டு நினச்சிட்டாங்கன்னா இவங்களும் நினச்சிட்டாங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க பார்க்கும். சீசரில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க பார்க்கும். இப்படி அப்போ வந்துட்டு சொல்கிறேன் அந்த ஸ்ரீ வந்துட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய காரியங்கள்லாம் ஒருத்தர் சொல்கிறாரு அவர் கிறிஸ்து தானே வந்து பாருங்கங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். 29 நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னான். அவரை வந்து பாருங்கள், இவர் கிறிஸ்து தானா என்றால். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்து அவரிடத்து வந்தார்கள். இப்படி நடந்து இருக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்போ சாப்பாடை வாங்கிட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்போ நான் புசிக்க நினைச்சிட்டோன்னா அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. அப்போ நீங்கள் நினைக்காத இல்லை, நீங்கள் வந்துட்டு நினைச்சிடாத, நீங்கள் புசிப்பதற்கு அறியாத உங்களுக்கு தெரியாத நான் என்கிட்ட ஒரு போஜனம் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாரு. அப்போ என்ன நினைச்சிட்டாருன்னா அப்போ வந்துட்டு நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி
அந்த சமாரியர்கள் வந்து சாப்பாடு வந்து கொண்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து யோசிக்காமல் பார்க்கும். அதுக்கு முன்னாடி அந்த சமாரி ஸ்ரீட்டா தண்ணி கேட்க முடிச்சதில் அந்த சமாரி ஸ்ரீட்டு சொல்கிறாங்க, நீ யூதனாக இருக்க, நீ எப்படி என்கிட்ட தண்ணி இது கேட்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு கேட்கான்னு பார்க்கும். அப்போ யூதர்கிட்ட தண்ணியோ ஏதாவது சம்மந்தமாக எதுவுமே கலக்க மாட்டாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அப்பொழுது சீஷர் ஒருவருக்கு பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பார்களோ என்றார். அப்போ மனதில் சிந்திக்கிற வச்சு என்ன பண்ணுறாங்க, இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய பிதாவின் சித்தம் சரி எனக்கு போஜனமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். சிலர்லாம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட்டு வந்துச்சுன்னு வைங்களேன், சாப்பாடை கூட பொருட்படுத்த மாட்டாங்க. அந்த வேலையை ரொம்ப கண்ணு கருத்துமாக இருப்பாங்கன்னு பார்க்கும். அந்த வேலையை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்கன்னு இருப்பாங்க. ஏன்னா அதோடைய சின்சியாரிட்டின்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்றாருன்னா, அவருடைய சின்சியாரிட்டி என்ன பண்ணுறாருன்னா, சாப்பாடு பொறுப்பு இல்லை, ஆனால் தேவன் கொடுத்த அந்த ஊழியத்தை கரெக்டாக பண்ணணுங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். எனக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை, பிதாவினுடைய சித்தம் செய்ய முடியும்னு சொல்லணும்னு பார்க்குறாரு. ஏன்னா எல்லாரும் ரசிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு என்ன செய்றாரு, தேவனுடைய சத்தியத்தை சொல்கிறது தான் அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த போஜனம்ங்கிறான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிதாவினுடைய சித்தத்தை, அதாவது தேவ சித்தம் செய்வது தான் போஜனமாக இருக்குன்னு பார்க்கும். அதுதான் போஜன பலிங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஜன பலியில் என்ன செய்யுது, முதற் பலனை என்ன செய்யறது, போஜன பலியாக வந்துட்டு கொண்டு வர விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது கூட நம்ம படிச்சிடலாம். எபிரேயர் 1:6 வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 1 வசனம் 6. மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். அப்போ வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறாருன்னா, இதை ஏன் படித்தேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போஜன பலியில் முதற்பலனில் தான் என்ன பண்ணுவாங்க, அசைவாட்டுவாங்கன்னு பார்க்கும். அதை தான் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்கிறாரு. மேலும் தன்னுடைய முதற்பேரானவரை உலகத்தை பிரவேசித்த போது தேவதூதர் யாவரும் அவளை தொழுதுக்குள்ள கடவுதுன்னு இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டு இந்த பூமிக்கு வரமிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் 40 நாள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு உபவாசம் இருந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவ தூதர்களுக்கு பணிவிடை செய்தார்கள் அப்படிங்கிற சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கெத்செமனே தோட்டத்தில் கூட ஒரு தூதன் வந்து ஒரு பலப்படுத்துறான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் சொல்ல முச்சில் என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் இன்னும் முதல் என்ன பார்த்தீங்கன்னா தேவதூதல் ஏறுகிறவும் இறங்குறமாக இருக்க நீங்கள் பார்ப்பீங்கிற விஷயம் சொன்னான்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு தேவதூதர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, தொழுது கொள்றோன்னா அவருக்கு பணிவிடை செய்கிற விஷயத்தை அடையாளப்படுதுன்னு பார்க்கும். அப்போ முதற்பேரானவை மேலும் தன்னுடைய முதற்பேரானவை மூத்த குமாரன் சிற்சிப்பின் முதற்பேரான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கும். அப்போ அதை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். போஜன பலியில் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அந்த முதற் கனி என்ன பண்ணுவாங்க, அதை வந்துட்டு அசைவாற்ற விஷயத்தை அடையாளப்படுதுன்னு பார்க்கும். அதான் இயேசு கிறிஸ்து முதற் பலன் தான். இவர் என்ன செய்றாரு, போஜன பலி தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றார் லூக்கா 23:31 பச்சை மரத்துக்கே இப்படி இருந்தால் பட்ட மரத்துக்கு என்ன விதங்கிற விஷயம் சொல்லுவாங்க பார்க்கும். அவர் என்ன செய்றாரு, ஒரு பச்சை மரத்துக்கு என்ன செய்றாரு, ஒரு கம்பேர் பண்ணுற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த என்ன செய்றாங்கன்னா முதற்கனிகளை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, போஜன பலிக்கு செலுத்துவாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவியின் கனிகள் 9 நிறைந்த ஒருத்தராக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இருந்தார்னு பார்க்கும். அதனால தான் வந்துட்டு ஜனங்கள்கிட்ட பார்த்து சொல்கிறாரு, பரிசேயர் சதுசேயர்கிட்ட பார்த்து சொல்கிறாரு, எண்ணில் குச்சம் உண்டோ உங்களுக்கு குச்சம் சாட்ட அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். ஏன்னா பழுதுச்சவராக இருக்கான்னு பார்க்கும். ஆவின் கனிகள் 9 நிறைந்த ஒரு மனிதனாக என்ன இருந்தார்னு பார்த்தீங்கன்னா தேவ மனிதராக அவர் இருந்தார் பார்க்கும். அதான் மனுஷகுமாரனாக இருந்தார்னு சொல்லி பார்க்குறோம். அதான் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்பு கிறிஸ்தவர்களே ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். மத்தேயு 26 39-42 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 26 வசனங்கள் 39 மற்றும் 42. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். போதும் பார்க்கும். இவன் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சோழே இந்த போஜனம்ங்கிறான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா தேவனுடைய சித்தம் சொல்லி பார்க்கும்.
அப்போ பார்த்தீங்கன்னா இந்த போஜன பலி எதற்கு நிலாட்டமாக இருக்குன்னா தேவனுடைய சித்தத்துக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா அந்த சமாரிய ஸ்ட்ரீட்டை தேவனுடைய சித்தம் செய்து முடிப்பது எனக்கு போஜனமாக இருக்குங்கிற விஷயத்துக்கு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடி இவர் வந்துட்டு அடிக்கப்படுற விஷயத்தை இங்கே அங்கே சொல்லப்படுது பார்க்கும். உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்த யாருன்னா பிதாவை தேவன் இங்கே பிதாவை தேவன் எடுத்த தன் குமாரன் இந்த பூமியில் பாவத்துக்கு பலியாகி அங்கே பலி செலுத்த போகிறார். அந்த காரியங்கள் நிறைவேறுத்துங்கிற விஷயத்த ஏற்கனவே என்ன செய்யறது புத்தக சூழலில் அங்கே எழுதி வைத்த விதமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ உலக தோற்றத்துக்குள்ள அடிக்கப்படுற விஷயமா இருக்குன்னு பார்க்கும். அதை தான் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா அந்த இயேசு கிறிஸ்துவ மரணத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் இந்த பஸ்காவை புசிக்க நான் ஆசையாக இருக்கேங்கிற விஷயம் சொல்லிட்டு என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் என்ன சொல்கிறாருன்னா அவர் மரணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா இந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் வந்து ஜெபம் பண்ணுறான்னு பார்க்கும். என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா சச்சு அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து பிதாவே என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணிட்டான்னு பார்க்கும். அப்போ தேவனுடைய சித்தம் செய்யறதுக்கு தான் யார் அனுப்பப்படுன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டிருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்றாரு 42ஆம் வசனத்துல அவன் மறுபடியும் 2ஆம் தடவை போய் என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்துப்படி ஆக கடவாது என்று ஜெபம் பண்ணார். அப்போ இந்த பாத்திரத்தை நாம் பானம் பண்ணால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில். அப்போ வந்துட்டு என்ன சொல்றாருன்னா இந்த பாத்திரம் என்ன பண்ற பார்த்தீங்கன்னா இதை செய்து முடிக்கணும், அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு அப்படின்னு சித்தம்னா அதை என்ன தேவ சித்தப்படி ஆக கடவுது. இது இந்த பாத்திரத்தை நான் பானம் தான் பண்ணணும், இந்த கேரக்டரை இதை வந்து நான் செய்து தான் முடிக்கணுங்கிற விஷயத்தை தன்னை ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கணும். அப்போ போஜன பலிங்கிறது என்னென்னா தேவனுடைய சித்தம் செய்து முடிக்கிறது தான் பார்க்கும். அந்த விஷயத்தை அவர் வந்து செய்து முடித்தாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுலுக்குள்ள எபிரேயரில் இந்த விஷயத்தை எழுதுறான் பார்க்கும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 5 வசனங்கள் 7, 8 மற்றும் 9. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல்கள் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரேன்சம் ஈடுபலியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்னது நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு காரணமாகி. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நித்திய ரட்சிப்பை அவர் நினைச்சாரு நமக்கு அருளான்னு பார்க்கும். அவர் மரணத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி மரணத்திலிருந்து விடுவிக்கிறவரை நோக்கி பிதா நினைச்சா விடுவிக்கலாம், ஆனால் விடுவிக்கிறவரை நோக்கி வல்லமை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி அப்போ வந்துட்டு அது பலத்த சத்தம் விண்ணப்பம் பண்ணி நினைச்சிடாதீங்கன்னா அவர் ஜெபம் பண்ணுறான்னு பார்க்கும். விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிற்க கேட்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவர் குமாரராக இருந்து பட்ட பாடுகள்னால கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் தேவனுடைய குமாரராக இருந்தாலும் அவர் என்ன பட்ட பாடுகள்னாலே தன் பாடுகளுக்கு உட்படுத்திட்டு கீழ்ப்படிந்து கற்றுக்கொண்டு அப்போ வந்துட்டு பிதா என்ன நோக்கத்தோடு அந்த பூமிக்கு தன்னோட குமாரனை அனுப்பினாரு அந்த நோக்கத்தை சரியாக செய்து முடிச்சான்னு பார்க்கும். சரியாக செஞ்சுட்டு தாம் பூர்ண ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படிந்த யாவருக்கு நித்திய ரட்சிப்பை அடைவது காரணமாகி தனக்கு என்ன சொல்றாரு தாம் பூரணான்மை பின்பு தமக்கு கீழ்ப்படுகிறார். தாம் பூரணமானா அவர் என்ன செய்யறாரு அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் என்ன செய்வது சம்பூர்ணமாய் செய்து முடித்த விஷயத்தை அடையாளப்படுத்துறது பார்க்கும். அதை செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஒரு நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாயிட்டார் என்ற. அப்போ இயேசு கிறிஸ்து ரான்சம்ல என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பினுடைய ஒரு கிரியை அங்கே வந்துட்டு பூர்ணமாக நிறைவேறுது விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்ப்படிதலை அங்கே ஒரு விஷயத்தையும் பண்ணி முடிச்சான்னு பார்க்கும். போஜனப்படின்னா தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறது ஒரு போஜனப்படியாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிக்கலாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 10 வசனங்கள் 5, 6 மற்றும் 7. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான் தேவனே
உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்போதும் பார்க்கும் பார்த்தீங்கன்னா சார், சர்வாங்க தகன பலியும் பாவ நிவர்த்த பலியும் உமக்கு பிரியமானது அல்லன்னு சொல்லிட்டு, அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறேன். அப்போ குமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரமுச்சு என்ன செய்கிறாருன்னா, தேவனுடைய சித்தம் செய்கிறதுக்கு தான் வரணும்னு சொல்லி நினச்சிடாரு. தன்னுடைய வாலண்டியர்ஸாகவே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் முன் வந்து நினச்சிட்டாரு வந்திருக்கான்னு பார்க்கும். அப்போ பிதா வந்துட்டு நீ போன்னு என்று சொல்லலை, அவரே நினச்சிடாரு வாலண்டியர்ஸாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிடாரு. என்ன வந்திருக்கான்னு பார்க்காம அந்த வேலையை கரெக்டாக செய்து முடிக்கிறான்னு பார்க்கும். அப்போ போஜன பலிங்கிறது என்னென்னா தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறதா போஜன பலின்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து மரணத்தில் அந்த போஜன பலிங்கிறான விஷயம் செய்து முடிச்சதாருன்னு பார்க்கும். அந்த கனியையும் கதரையும் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அந்த என்ன சொல்றது பலிபீடத்தில் அசைவாற்ற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இயேசு கிறிஸ்து வந்து முதற் பலன் தான். அவர் வந்து ஒரு கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்ந்து கட்டான்னு பார்த்தோம். அதை கூட நினச்சிடாது, அவர் பலிபீடத்தில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கும். அவர் வந்து ஜீவ பலியாக தேவனிடத்தில் பிதாவாகிய தேவனிடத்தில் அவனே தன்னை ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கும். இதுதான் பார்க்கும். போஜன பலி என்பது தேவனுடைய சித்தத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமாதான பலிங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது எங்கே வாசிக்கலாம் பார்த்தீங்கன்னா, லேவியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள் இருக்குது. நம்ம வந்துட்டு லேவியாகமம் 3ஆம் அதிகாரம் 1-2 நம்ம வந்து படிக்கலாம் பார்க்கும். லேவியராகமம் அதிகாரம் 3 வசனங்கள் 1 மற்றும் 2. ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில், அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி, பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சன்னதியில் செலுத்த கடவன். அவன் தன் பலியின் தலையின் மேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அதை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். அப்போதும் பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சமாதான பலி, அதாவது சமாதான பலி செய்யும் வச்சு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்தையில் இல்லை தொழுவத்திலிருந்து ஒரு மிருகம் எடுக்கப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துறது. அதை எடுக்கலாம். அது வந்து பிளிப்பிலா அந்த அப்பத்தோடு அந்த விஷயங்கள் பண்ணலாம்னு பார்க்கும். பலியில் செலுத்தலாம்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சமாதான பலி அப்படி சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே மாட்டு மந்தையில் தொழுவத்திலேருந்து எடுத்த செய்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பலி என்னது அவன் தன் பலிகளே தன் மேல் தன் கையை வைத்து ஆசார் கூடாரத்துக்கு முன்பாக அதை கொல்லக்கட வேண்டும். யார் பலி செலுத்த வராங்களோ நிச்சயம் பார்த்தீங்கன்னா அது தலைமையில் கை வைக்கணுங்கிற சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துக்கிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த முள்முடி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த சிரசில் வச்சு அமுக்குறாங்க பார்க்கும். ஒரு கோழினால் அடிக்கிறாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட கொட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்க. அவர் நினச்சிறது அவர் தலையில் கொட்டுறாங்கன்னு சொல்லப்படுது பார்க்கும். சிலர் நினச்சிடுவாங்க அவரை கண்ணை கெட்டி யார் கொட்டினாங்க அப்படின்னு சொல்லுன்னு சொன்னாங்களா. அப்போ வந்து கொட்டுற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னா, அவருக்கு மேலே அந்த பலி மிருகத்து மேலே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கை வைக்கிறதுக்கு சமன் பார்க்கும். அப்போ வந்து ரோமர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு என்ன ரோமர்கள் புறஜாதி. அப்போ புறஜாதிகள் நினச்சி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட ரான்சம் அந்த வீட்டுக்கு அது பங்காளியாக இருக்கான்னு பார்க்கும். இயேசுடைய பலி நினச்சிடாது உலகத்தின் பாவத்தை சுமந்து வைக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவம் நினைச்சது அங்கே இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பலி அதாவது என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பலி மிருகத்தை எங்கே கொண்டு வரணும், தொழுவத்துலேருந்து கொண்டு வரணும்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வம்சத்தில் இருந்தால் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அந்த அவருடைய தொழுவத்திலேருந்து கொண்டு வராங்க, அவர் இனத்துலேருந்து கொண்டு வராங்க. அந்த கொண்டு வர யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள், வேதபாரர்கள், பரிசேயர்கள். அவர் தான் இந்த காட்டி கொடுத்தாங்க பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை காட்டி கொடுத்த யார் வந்து யூதாஸ் பார்க்கும். அது கூட கொண்டு வரன்னு பார்க்கும். அப்போ கொண்டு வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவ ரான்சம் ஈடுபலியில் பங்குளார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களும் புறஜாதிகளும் என்ன செய்கிற மாதிரி இல்லை மிண்டல் ஆகிறான்னு பார்க்கும், கலந்துருக்கான்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்துவ மரணத்தில் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய ஜனத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக பாவத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குன்னு பார்க்கும். அதை தான் வந்துட்டு அந்த பலி மிருகத்தை கொண்டு வர விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். பலி மிருகம் தொழுவத்திலேருந்து கொண்டு வர விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து அவரோட மத்தியிலேருந்து இஸ்ரேல் மத்தியிலேருந்து கொண்டு வர விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இப்போ யார் தான் வந்துட்டு அது பார்த்துட்டு ஒப்பு கொடுக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த வேதபாரர் பரிசேயர்கள் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா சங்க மூப்பர்கள் என்ன ஒப்பு கொடுக்கான்னு பார்க்கும். அவர்களும் என்ன செய்யறது அவருடைய
விஷயத்துக்கு கொண்டு வராங்க பார்க்கும். அதுக்கு தலையில் கை வைக்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ரோம போர் செய்வர்கள் அவர் எள்ளி நகையாடி அவர் தலையில் முடி சுட்டுறது, அவர் வந்து குட்டுற விஷயமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி சுட்டுற விஷயத்தை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதோட என்னென்னா தேவையான மந்தையிலே இல்லாட்ட தொழுவத்துலேருந்து கொண்டு வர விஷயம், ஒரு மிருகத்தை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அதை வந்துக்கிட்டு காளையாக இருந்தாலும் சரி பசுவாக இருந்தாலும் அது பழுதச்சதாக இருக்கணும்னு பார்க்கும். அது கொண்டு வர விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து அதோடைய நோக்கம் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, பலி செலுத்துகிற நோக்கம் என்னென்னா நன்றி செலுத்துதல், ஐக்கியப்படுதல்னு பார்க்கும். பலியோடைய நோக்கம், சமாதான பலியோட நோக்கம் என்ன பண்ணுன்னா நன்றி செலுத்துதலும் ஐக்கியப்படுத்தலுக்காக தான் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த பலியை இதை வந்து செய்கிறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து சொல்லப்படும் சமாதான பலி எதற்கு நிலட்டமானங்கிற விஷயத்தை படிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 53 வசனங்கள் 4 மற்றும் 5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். போதும் பார்க்கும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தான் இருக்கு. அப்போ எப்படி அந்த ஆடோ மாடோ என்ன செஞ்சா பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுறது, அந்த பாவத்தை அது மேலே சுமந்துறது பார்க்கும். எப்படி அந்த கை வைக்கும் போச்சுல இவனுடைய பாவம் என்னச்சது அதோடக்கு மேலே போகிற விஷயத்த பார்க்கும். அப்போ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற விஷயமா இருக்குன்னு பார்க்கும். மெய்யாகவே தன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய துக்கங்களை சுமந்தான் இருக்கு. நாமும் அவர் அப்போ ஏன் டிரான்ஸ்ஃபருங்கிறன்னா, அதாவது இவன் தான் அடிக்கப்படணும் இவன் பாவத்துக்காக, ஆனால் இவனுக்காக ஒரு நினைச்சது ஆடு அடிக்கப்படுறது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். ஏன்னா மந்தியிலேருந்து கொண்டு வர விஷயத்தை மந்தியிலேருந்து கொண்டு வர்றதுன்னா அவன்கிட்ட இருந்து கொண்டு வர விஷயத்தைன்னு பார்க்கும். யார் அவனுக்காக அது அடிக்கப்படுற விஷயத்தை அடையாளப்படுதுன்னு பார்க்கும். யார் வந்து அந்த பலிமிருகத்தை கொண்டு வராரோ அவன் நிமித்தம் என்ன செய்யுது அந்த ஆடு அடிக்கப்படுதுன்னு பார்க்கும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், மெய்யாகவே அவர் நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமப்பட்டார் என்று எண்ணினோம். அப்போ வந்துட்டு என்னென்னா தேவன் பிதாவை தேவன் நினைச்சாரு அவரை வந்துட்டு நொறுக்கம் சித்தமானார்ன்றது. அவர் நினைச்சாரு அவர் வந்துட்டு நினைச்சாரு கொடுத்தாருன்றிருக்காரு. அப்போ பிதாவை தேவன் கொடுக்காம நினைச்சாரு, ஒப்பு கொடுக்காம நினைச்சாரு அவர் மேலே யாரும் கை வைக்க முடியாது பார்க்கும். அதை கொடுத்தான்ருக்கும். நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணி ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் சுகமானார். அப்போ நமக்கு வந்துட்டு சமாதானம் பண்ணும் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்போ சமாதானம் பண்ணுற விஷயமா யார் வரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு வரான்னு பார்க்க, அவர் தான் மத்தியஸ்தர்னு பார்க்கும். அந்த வேலையை செய்யணும்னா என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா நம்மளை மத்தியஸ்தர் வேலை பண்ணணும். பிதாவை தேவனுக்கும் நமக்கும் வந்துட்டு ஒப்புரவு ஊழியம் பண்ணணும்னா அவர் என்ன செய்யாது, அவர் ரத்தத்தை சிந்தணும், அவர் அடிக்கப்படணும். எப்படி அந்த ஆடு அடிக்கப்படுதோ அதே மாதிரி இவருடைய ரத்தமும் சிந்தப்பட்டு அடிக்கணும். அப்போ தான் அந்த விஷயத்தை என்ன நிவர்த்தி பண்ணுற விஷயமா ஆகும் பார்க்கும். அந்த பலி செலுத்துகிற நோக்கம் என்னச்சுன்னா நன்றி செலுத்தல் ஐக்கியப்படுதல் இருக்கும். அப்போ வந்துட்டு அது ஒரு நன்றிங்கிறது என்னென்னா ஒரு தேங்க் கார்டை அடையாளப்படுத்துது. இது ஒரு என்ன செய்றாரு, ஒருத்தர் என்ன செய்றாரு நன்மை செஞ்சுட்டா நினச்சவான் அவரை ஹெல்ப் பண்ணால் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ என்ன செய்யாது, அந்த மிருகம் அடிக்கப்பட்டு இவர் செய்த தவறுக்காக அந்த மிருகம் அடிக்கப்படும், அதாவது தேங்க் அப்படின்னா அது நன்றி செலுத்துகிற விதமாக இருக்குது. இன்னும் ஐக்கியப்படுதல், அப்போ தேவனோட ஒரு ஐக்கியப்படுத்த விஷயமா அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்து ரான்சம் ஈடுபலி மூலமாக அப்போ தேவனோட ஒரு ஐக்கியப்படுற விஷயத்தை அங்கே வந்துட்டு இயேசு கிறிஸ்து செய்து முடிக்கிறான்னு பார்க்கலாம். அதான் சமாதானத்தை உண்டு பண்ணி ஆக்கினை நினைச்சது அவர் மேல் வந்ததுன்னு பார்க்கும். அப்போ சமாதான பலிங்கிறது அவர் மேலே வந்துட்டு சமாதானம் பண்ண ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். வாசிக்கலாம். அப்போ ஐக்கியப்படுதல்ங்கிறதான விஷயம் என்னன்னு பார்க்கலாம். ரோமர் 5:10 வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 5 வசனம் 10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போது பார்க்கும், தேவனுக்கு சத்துருக்காய் இருக்கையில் அவருடைய குமாரின் மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனில் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்றது. அப்போ தேவனுக்கு முன்பாக சத்துருக்களாக இருக்கையில் சொல்லப்படுது பார்க்கணும். அப்போ வந்து நாம் நம்ம வந்துட்டு நமக்குள்ள பாவம் இருக்குமானால் நம்மளுடைய ஜபத்தை தேவன் அங்கீகரிப்பதில்லைன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கணும்.
அப்போ வந்துட்டு நம்ம பாவியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு பாவம் இருக்குன்னு வைங்களேன், நம்ம வந்து பாவத்தோடு ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் ஏறெடுக்காதுன்னு பார்க்கும். அப்போ பாவியலாக இருக்கும்போது நம்ம நிச்சயம் சத்துருக்களாக இருக்கோன்னு பார்க்கும். அப்போ வந்து நாம் தேவனுக்கு சத்துருக்கள் இருக்கையில் அவருடைய குமாரின் மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு சமாதானம் உண்டு பண்ண ஒரு விஷயம் அவர் வந்தனால நினைச்சிருது. அப்போ பிதாவாகிய தேவனுக்கு கூட நம்ம சத்ருவாக இருந்தால் இப்போ வந்துட்டு அவர் இரத்தத்தின் மூலமாக ஒப்புரவும் ஊழியம் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். எப்படி அந்த மிருகம் அடிக்கப்பட்டனால அங்கே வந்து மன்னிப்புங்கிற விஷயம் அங்கே நடக்குன்னு பார்க்க. அதாவது ஒரு மன்னிப்புங்கிறது என்னென்னா ஒரு பொறுத்து கொள்கிற விஷயம் அங்கே நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இயேசு கிறிஸ்து ரத்தம் அங்கே வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆனதுனால என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அங்கே ஒப்புரவு ஊழியத்தை பண்ணுறாரு. அங்கே என்ன பண்ணுறாரு, மிருகம் அதாவது சமாதான பலி நோக்கமே என்ன பண்ணுறாருன்னா தேவனுக்கு நமக்கும் ஒரு சமாதானம் உண்டு பண்ணின ஒரு வேலையை யாரும் செஞ்சு முடிச்சான்னு பார்த்தீங்கன்னா ஒப்புரவு ஊழியத்தை யார் செஞ்சு முடிச்சான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு செஞ்சு முடித்தார். ஒரு மத்தியஸ்தராக இருந்து அந்த காரியங்களை செய்து முடித்தாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக வாசிக்கலாம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 2 வசனம் 16. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். போதும் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகையை சிலுவையில் கொன்று அதனால இரு திறத்தாரை ஒரே சரீரத்தில் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்போ இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்க, இரு திறத்தாரைன்னா அங்கே வந்து புறஜாதி தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறான 2 விஷயம் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு அவங்க சேஷபுத்திரன் இருந்தாங்க. அந்த அந்த யாருன்னா இஸ்ரேல் ஜனங்களே தேசபுத்திரன் என்று அழைக்கப்பட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள் வந்து காணியாட்சி புறமாக இருந்தாங்கன்னு பார்க்கும். அதான் சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில் முதலாவது சத்தியம் யாருக்கு கொடுக்கப்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் ஒரு புறஜாதி வந்து கேட்குறாப்புல என்ன செய்யறாரு, சுகம் வேண்டியக்காக அவன்கிட்ட கேட்க முடிச்சுட்டு பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதில்லைங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். முதலாவது பிள்ளைகள் வந்து திருப்தி ஆகட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்கணுங்கிற விஷயம் பார்க்கும். புறஜாதிக்கு வந்து நாய்க்கும் கேவலமாக தான் அங்கே இருந்தாங்கன்னு பார்க்கும். ஆனாலும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த புறஜாதி அந்த தேவனர் பிள்ளைகளுங்கிற கேட்டகரியாக இருந்த இஸ்ரேல் ஜனங்களையும் 2 கூட்டத்தாரையும் நினைச்சது பார்த்தீங்கன்னா நினைச்சிடாது 2 இரு திறத்தாரை ஒரே சரமாக தேவனுக்கு ஒப்புராயிட்டார். 2 பேரும் என்னென்னா தேவனோட பிள்ளைகள் தான். நீ வந்து காணியாட்சி புறமாக கிடையாது, நீனும் தேவனுடைய பிள்ளைகள் தான். நீனும் என்னுடைய சேஷ்ட புத்திரன், நீனும் என்னோட சேஷ்ட புத்திரன். எப்படி சேஷ்ட புத்திரன் வந்தான்னு பார்த்தீங்கன்னா சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர் எல்லாருமே நினைச்சிடாது முதற்பலனர்கள் சொல்லப்பட்டு பார்க்கும். இந்த உலகத்திலே முதற்பலனாக யாரை தேர்ந்தெடுத்தான்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்கன்னா ஒரு கூட்ட பீப்புளை மட்டும் தேர்ந்தெடுத்தார். இப்போ இந்த உலகத்திலேருந்து யாரை தேர்ந்தெடுக்கிறார் முதற்பலனாக சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களை முதற்பலனாக தேவன் வந்து தேர்ந்தெடுக்காரு. இதுக்கு அழைப்பு யாருக்கெல்லாம் போது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, ஹோல் முழு உலகத்துக்கும் போது. அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் புறஜாதிகளுக்கும் அந்த அழைப்பு போதுன்னு பார்க்கும். அதாவது 2 கூட்டத்தாரை ஒன்று சேர்க்கிற விஷயமாக இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணம் அங்கே அமைந்ததாக இருக்க சொல்லப்படுதுன்னு பார்க்குங்க. சமாதான பலியில் நோக்கம் என்னென்னா இது என்ன செய்யாது, தேவனோட ஐக்கியப்படுதுன்னு பார்க்கும், தேவனோட ஐக்கியப்படுற விஷயம் பார்க்கும். அதே மாதிரி இங்கேயும் புறஜாதி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தானே ஒரு விஷயத்தை 2 வேரியேஷன் நீக்கி போட்டு அங்கே ஒரு ஐக்கியத்தை அங்கே பண்ணி வச்சான்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து மரணத்தை நிகழ்ந்த 4வது ஒரு பலி என்ன பார்த்தீங்கன்னா பாவ நிவர்த்தி பலிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது எங்கே வாசிக்கலாம் பார்த்தீங்கன்னா லேவியாகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 35 வசனங்களை படித்தா அதில் புரியுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா பாவ நிவர்த்திக்கு தேவையான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா இளங்காலை அதுங்கிற விஷயம் சொல்லப்படும். இது வந்து பிரதான ஆசிரியர்களுக்கும் சபை மக்களுக்காக அந்த செய்யப்பட்ட அந்த பாவ நிவர்த்தியும் பார்க்கும். அதுக்கப்புறம் ஆடுன்னு பார்த்தீங்கன்னா அது தலைவர்னா மூப்பர்களுக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டின்னு பார்க்கும். அது வந்து சாதாரண மக்களுக்கு அடுங்கான சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் எப்பாவில் 10ல் 1 பங்கு மாவு சொல்லப்படும். அது என்ன மிக ஏழைகளுக்காக செய்யப்படுதுன்னு பார்க்கும். பாவ நிவர்த்திக்காக செய்யப்படுற அந்த நிவாரணம் செய்யப்பட்ட தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் பார்க்கும். இளங்காலை அது வந்து பிரதான ஆசிரியர்களுக்கும் சபை மக்களுக்கும். 2வது ஆடு தலைவர்களுக்கும் மூப்பர்களுக்கும். ஆட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கு. ஏப்பாவில் 10ல் 1 பங்கு மாவு பார்த்தீங்கன்னா மிகவும் ஏழை ஆளுக்களுக்குன்னு இருக்கு. இந்த இவங்களுக்கு அந்த செய்வது பார்க்கும். நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுத்திகரித்தல்ங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். வாசிக்கலாம் லேவியாகமம் 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். லேவியராகமம் அதிகாரம் 4 வசனங்கள்
1 மற்றும் 2. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கார். அது 4ஆம் அதிகாரம் 1 - 35 வசனங்கள் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு என்ன செய்யாது, பாவ நிவர்த்தி பலிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பாவத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தில் நிகழ்ந்த பாவ நிவர்த்தி பலி என்னங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள் வாசிக்கலாம். பேதுரு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 2 வசனங்கள் 22, 23 மற்றும் 24. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறதற்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். போதும் பார்க்கும். இப்போ வந்து அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனம் செய்யவில்லை எனக்கு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆடோ மாடோ எந்த பாவம் செய்யலை அப்படின்னு விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஒரு மரம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு ஒருத்தனை வந்து முட்டிட்டுன்னா அது வந்து அபாதாரம் செலுத்தணும், இல்லாட்டினா இந்த மாட்டை வந்துட்டு தண்டிக்கணுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஆனால் இந்த மாடோ ஆடோ என்ன செய்யல, எந்த தண்டனையும் செய்யலைன்னு பார்க்கும். இந்த ஆடு மாடு எதுக்கு பலியாகுதுன்னா, பலி செலுத்துகிறவங்களுக்கு முறைக்காக தான் இந்த பலியாகுதுன்னு பார்க்கும். அப்போ வந்து இந்த பாவ நிவர்த்தி பலி ஏன் செய்யப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துக்கிட்டு சுத்திகரிக்கிறதுக்கு விஷயம் பார்க்கும். இங்கே வந்து பாவ நிவர்த்திக்காக இங்கே நினைச்சது இளங்காலை அடிக்கப்படுது, ஆடு அடிக்கப்படுது, ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தம் சரீரத்தினாலே தம்முடைய பாவங்களே சிலுவையின் மேல் சுமந்து அவருடைய தழும்புகளால் குணமானோம் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா பாவ நிவர்த்தியை எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சார் பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவையில் சுமந்து தீர்க்கிறான்னு பார்க்கும். அவர் வந்துட்டு எப்படி இந்த வந்து பாவ நிவர்த்தி பலியாக இளங்காலை அடைக்கப்படுதோ, ஆடு அடிக்கப்படுதோ, அதே மாதிரி இங்கே வந்து நம்மளுடைய பாவங்களுக்கு நாம் பாவங்களை செத்து நீதிக்கு பிழைக்கும்படி, அப்போ பாவத்துக்கு நம்ம செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே நம்ம சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து அவர் தலைமுறை குணமாயிடும். அப்போ வந்து அவர் வந்துட்டு நம்மளுடைய பாவங்களுக்காக நினைச்சாரு, அவர் மறிக்கப்பட்டாருங்க விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பாவ நிவர்த்தி பலியாக பிரதான ஆசிரியர் பாவத்துக்காகவும் சபை மக்கள் பாவத்துக்காகவும் தலைவர் மூப்பர் பாவத்துக்காக இங்கே இருந்தது ஒரு இளங்காலை அடிக்கப்படுது, ஆடு அடிக்கப்படுது, எல்லாம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இங்கே ஒரு பாவத்து பிராயச்சித்தமாக அங்கே வந்துட்டு இந்த பலிகள் நடந்துச்சு. அதே மாதிரி நம்மளுடைய பாவத்துக்கு பிராயச்சித்தமாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே வந்து அடிக்கப்பட்டாருங்க விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, கொலோசியர் 1:14 வாசிக்கலாம். கொலோசையருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 1 வசனம் 14. குமாரராகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. போதும் பார்க்கும். என்ன பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 1:14 சொல்லப்படும் சில குமாரனாகிய அண்ணா பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நம்மளுக்கு உண்டாயிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய அனுசரித்து இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய இரத்தத்தின் மூலம் பாவ மன்னிப்பு மீட்பு உண்டாயிருக்குன்றது. அப்போ வந்து எப்படி அங்கே வந்துட்டு அந்த பாவ நிவர்த்திக்காக இளங்காலை அடிக்கப்படுது, ஆடு அடிக்கப்படுதோ, அதே மாதிரி நம்மளுடைய பாவ மன்னிப்புக்காக அவருடைய குமாரன், அதாவது பிதாவாகிய குமாரன் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அவர் இரத்தத்தினால இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நம்மளுக்கு உண்டாகி இருக்குது அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 9 வசனம் 12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்போதும் பார்க்கும். இந்த பழைய ஏற்பாடுல வந்துட்டு பாவ நிவர்த்தி பலிக்காக இளங்காலை ஆட்டு எல்லாம் பார்த்தோம்ல, இது வந்துட்டுலாம் என்னன்னா ஒரு ப்ராசஸ் முறைமை தான் தவிர இது என்ன செய்தது அவங்களுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணலாம் பார்க்கும். அதனால தான் சொல்லுவார், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய இரத்தத்தினால அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய
மீட்பை உண்டு பண்ணிட்டார். அப்போ வந்து நித்திய மீட்பு அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். இனி என்ன வேற ஒரு பலி செலுத்த வேண்டாம் அப்படிங்கிற சொல்லுது. ஆனால் பழைய ஏற்பாடில் வந்து பாவம் செஞ்சால் அந்த தொடர்ந்து என்ன செய்யறது, செய்த பாவத்துக்கு பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம இங்கே அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு, ஒரே பலி செலுத்துறதுனால என்ன பண்ணுறாரு, பாவத்துக்கு பரிகாரத்துக்கு ஒரு முச்சு பலி வைத்தாருங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 13 வசனம் 12. அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். போதும் பார்க்கும். என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆகையால் நாம் அவருடைய அந்தபடியே இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படி நரகத்து வாசலிலே புறம்பே பாடுபட்டான். இங்கே பாவ நிவர்த்தி பண்ணுறதுக்காக சபை மக்களுக்காக நினைச்சிறது இங்கே இளங்காலை அடைக்கப்பட்டதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினால் ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக அன்று. அப்போ வந்துட்டு ஜனத்தை பரிசுத்தம் செய்ய முடியாதுன்னா ஜனங்கிறது ஹோல் பீப்புளை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். உலக ஜனத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்கத்தையும் ஆசாரியணி காரியங்களும் இங்கே சொல்லப்பட்டு பார்க்கும். இங்கே முழு உலகத்தின் பாவத்தையும் அங்கே சுமந்து தீர்க்கிற விஷயத்தையும் இங்கே அடையாளப்படுத்துதுங்கிற சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கப்புறம் வந்து பழைய ஏற்பாட்டில் நடந்த அந்த 5வது பலி வந்து குற்ற நிவாரண பலிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது எங்கே வாசிக்கலாம் பார்த்தீங்கன்னா, லேவியாகமும் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்கள் வாசித்தா அங்கே புரியும்னு பார்க்கும். அதில் பார்த்தீங்கன்னா தேவையானது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பலி மிருகம் என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டுக்கடா இல்லாட்டா ஆட்டுக்குட்டி வந்து என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா குற்ற நிவாரணத்துக்காக பலி செலுத்தான் பார்க்கும். பலி செய்கிறதுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமரசம் ஆகுதல் அதோடைய நோக்கமாக இருக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 53 வசனங்கள் 10, 11 மற்றும் 12. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியைக் கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அப்போதும் பார்க்கும். பார்த்தீங்கன்னா கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினான்னு சொல்லிட்டு அவருடைய ஆத்மா தனது குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது என்று. அப்போ வந்து இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலியில் என்ன நிறைவேறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா குற்ற நிவாரண பலி அங்கே வந்து நிறைவேறிட்டுன்னு பார்க்கும். அப்போ நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாள் இறைப்பார் என்று கர்த்தருக்கு சித்தமான கையில் வாய்க்குங்கிறான்னு சொல்லப்படுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்றாருன்னா உலகத்தை என்ன செய்றாருன்னா அவருடைய ரத்தம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா அநேகரை நீதிமானாக்கும் வரை அவர்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் சுமந்து கொள்வார் நினைச்சாரு. அநேகரை நீதிமானாக்குவார், அவருடைய அக்கிரமத்தை தாமே சுமந்துவார்ன்றது. அப்போ இயேசு கிறிஸ்து ரேன்சம் மூலமாக என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ஈடுபலி மூலமாக அநேகர் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா நீதிமான ஆக்குறான்னு பார்க்கும். அது சொல்லிட்டு சொல்கிறாரு, அதனால் சில அக்கிரமங்களை சுமந்து கொள்வார் அப்படின்னா சிலுவன் மரணங்கிறான்னு விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். சுமந்து தீர்க்கிற விஷயம்னா இங்கே சிலுவன் மரணத்தில் செய்த விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தது அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு என்ன செய்யாது, அநேகருடைய பாவங்கள் தாமே சுமந்து அக்கிரமக்காரன் வேண்டிக் கொண்ட நிமித்தம். அக்கிரமக்காரனா பாவம் செய்ததுக்காக வேண்டிக் கொண்டாங்களாம். யாரு என்ன செய்யறாங்க, மீட்க வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்ட நிமித்தம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அவரை ரேன்சம் ஈடுபலியை அவர் செய்து வைக்க வேண்டியதாக இருக்குன்னு பார்க்கும். பலகவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். இது என்ன உலக ஜனங்களை அனுப்பிச்சாரு கொண்டு கொள்ளையாக பங்கிட்டு கொள்கிற விஷயத்தை இதை அடையாளப்படுத்த விதமாக இருக்குன்னு பார்க்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குற்ற நிவாரண பலியினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமரசம் ஆகிற விஷயத்தையும் பார்க்கும். சமரசம் ஆகிற விஷயம் என்னென்னா ஐக்கியப்படுதலை இதை அடையாளப்படுத்தும் விதமாக இருக்குன்னு பார்க்கும். வாசிக்கலாம் 1 பேதுரு, அதுக்கப்புறம் வந்துட்டு வாசிக்கலாம் 1 பேதுரு 1:19 வாசிக்கலாம். குற்ற நிவாரண பலியை குறித்து வாசிக்கலாம். 1 பேதுரு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 1 வசனம் 19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. போதும் பார்க்கும். அப்போ என்ன சொல்றாரு? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால மீட்டுக்கொட்டீர்களே. அப்போ வந்து குற்றம் இல்லாதன்னு சொல்லப்பட்டு அங்கே வந்து ஏசியாவில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுற விஷயம் சொல்லப்படுன்னு பார்க்கும். ஆனால் அந்த குற்றம் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் யாரும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து யாரும் பார்த்தீங்கன்னா அவர் குற்றம் இல்லாதவர் மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நீங்கள் மீட்டுப்பட்டீர்கள். அப்படின்னா என்ன சொன்னால் முழு உலகமும் என்ன செய்யாது பாவத்திலேருந்து ஒரு விடுதலை ஆகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ குற்ற நிவாரண பலியினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமரமாகுதல், ஐக்கியப்படுதல்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். கொலோசியர் 1:21-22 வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 1 வசனங்கள் 21 மற்றும் 22. முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அப்போதும் பார்க்கும். அப்போ முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினாலும் மனதிலே சத்துருக்களாக இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படி அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால இப்பொழுது ஒப்புரவாக்கப்பட்டீர்கள். அப்போதைக்கு நினைச்சிடாது. அப்போ முன்னாடி சத்துருக்களாக இருந்தோம், நினைச்ச காணியாச்சு புறம்பா இருந்தோம், அவங்கள நினைச்சு பண்றாரு நம்மளை வந்துட்டு நினைச்சிடாரு துர்க்கிரிக்கு நினைச்சது நம்ம முன்னே அந்நியரும் துர்க்கிரியினாலும் மனதில் சத்துருக்களாக இருந்தோம் உங்களை பரிசுத்தராகும். அப்போ வந்து நினைச்சிடாரு நம்மளை வந்து பரிசுத்தா இயேசு ரேன்சம் மூலமாக நான் என்ன சொல்கிறோம்? பரிசுத்தராக மாத்திரம் குற்றமற்றவராகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படி அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால இப்பொழுது ஒப்புரவாக்கப்பட்டிருங்க. அப்போ வந்துட்டு என்ன செய்றாரு? அவருடைய மாம்சத்தில் அதுக்கு அவர் அடைந்த மரணத்தினால என்ன செய்றாரு? ஒப்புரவாக்கம் பார்க்கும். அப்போ வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா குற்ற நிவாரண பலியின் நோக்கம் என்னச்சுன்னா வந்துட்டு என்னன்னா ஒப்புரவாக்கிற ஊழியத்தை இதை அடையாளப்படுத்தி பார்க்கும். அதே மாதிரி இங்கே இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்து மூலம் நம்ம என்ன ஒரு ஒப்புரவாக்க ஊழியத்தை தேவன் பண்ணி வச்சாருன்னு பார்க்கும், ஒப்புரவாக்கினார்னு பார்க்கும். தேவனுக்கும் மனிதனுக்கும் என்ன ஒப்புரவாக்குற விஷயத்தை அடையாளப்படுத்தும். நம்ம எப்படி இருந்தோம்னா அந்நியரும் துர்க்கிரியா இருந்தோம், மனதிலே சத்துருவாக இருந்தோம். அவளை நம்ம கூட்டணிச்சிடாரு பரிசுத்தரும் குற்றமற்றவராக பரிசுத்தவனை மாற்றினாருன்னு பார்க்கும். அதுக்கு நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் சிறவாகவும் உறுதியாகவும் விசுவாசத்தினால் நிலைத்திருக்கும் அப்படி ஆயிட்டு. அப்போ இது எப்படி நம்மளுக்கு கிடைச்சிச்சு? இயேசு கிறிஸ்து ரேன்சம் வீட்டுக்குள்ள நமக்கு எப்படி கிடைச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட சத்தியத்தினாலும் உண்டான நம்பிக்கை விட்டு. அப்போ நமக்கு கிடைச்சது அது விசுவாசம் தான். அந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்து வந்துட்டு நமக்கு ரத்தம் சென்று மீட்டார், குற்ற நிவாரண பலியாக நமக்கு மீட்டாருங்கிற விஷயத்தை நம்ம வந்து விசுவாசித்தாதான் நமக்கு நினைச்சது பார்த்தீங்கன்னா இந்த ரேன்சம் அப்ளிகல் ஆகும்னு பார்க்கும். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமலும் சிரமாவும் உறுதியாகவும் விசுவாச நிலத்திருப்பவனால அப்படி ஆகும்ங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே வாசிக்கலாம். 1 யோவான் 1:3 அதுக்கப்புறம் 7 வாசிக்கலாம். யோவான் எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 1 வசனங்கள் 3 மற்றும் 7. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போதும் பார்க்கும். அவர் ஒளியில் இருக்கிற போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவருக்கு ஐக்கியப்பட்டிருப்போம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டு ரேன்சம் ஈடுபலி கொடுத்து நம்ம வந்து தேவனை ஒப்புரவாக்கிட்டார். அதே அந்த ஐக்கியத்தை நம்ம எடுத்த சபை மக்கள் எல்லாரும் காமிச்சு அப்போ வந்து நம்மளும் ஒளியில தான் இருக்கும், தேவனுக்குள்ளா இருக்கும், சத்தியத்தில் இருக்கும் காமிக்கணும்னு பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே
சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கின்றது. அப்போ பார்த்தீங்கன்னா பாவ நிவர்த்தி பலியினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குற்ற நிவாரண பலி நோக்கம் என்னன்னா வந்துட்டு ஐக்கியப்படுத்துகிற விஷயத்தை அடையாளப்படுத்தும், சமரசம் செய்கிற விடயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மளை பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது. அப்போ நம்ம சமரசம் பார்க்கறது, நம்மளை ஐக்கியப்படுற விஷயத்தை இதையே அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து மரணத்தை நிகழ்ந்த ஒரு பலி என்ன பார்த்தீங்கன்னா பஸ்கா பலி எதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 21 முதல் 27 வசனங்கள் வாசிக்கலாம். யாத்திராகமம் அதிகாரம் 12 வசனங்கள் 21 முதல் 27 வரை. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்துக் கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். போதும் பார்க்கும். பஸ்கா பலிங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துக்கிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாகி விடுதலையாகி என்ன செய்யணும்னு பார்க்கலாம். அவர் வந்துட்டு தான் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்துக்கு இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு சேர்க்கிற விதமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அங்கே ஒரு பஸ்கா பலி அங்கே நடக்கும் பார்க்கும். அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டு இரத்தை நிலைக்காலில் பூசை போட்டு அங்கே என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சங்காரம் நடக்குது. இவங்க வந்துட்டு பாதுகாத்து எங்கே நினைச்சுறாங்க வெளியே வராங்கன்னு பார்க்கணும். இதே பலி அனுசரித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் நிறைவேறுச்சுன்னு பார்க்கும். அப்போ வந்து எகிப்துங்கிறது என்ன பாவ உலகத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடிமைத்தனம் வீடாகிய எகிப்துன்னு சொல்லி யாத்ராகமத்தை சொல்லப்பட்டுன்னு பார்க்கும். இந்த எகிப்து எதுக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம் பாவத்தின் அடிமைத்தனத்துலேருந்து தேவன் வந்துட்டு விடுதலையாக பண்ணுறான்னு பார்க்கும். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பஸ்கா பலியாக்கி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரேன்சம் மூலமாக அங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு விடுதலை பண்ணுற விஷயமே அதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அதை கூட பார்க்கும். இங்கே நம்மளுக்கு அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே ஒரு விடுதலை பெருவிழாங்கிறான விஷயம் நடந்து பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்கா அந்த பலியை அனுசரித்து அந்த பலியை முடித்து அவங்க நினச்சிடாங்கன்னா அவங்க வனாந்தரத்தில் போகிறாங்க. அவங்க இந்த மாவோடு நினச்சிடாங்க. அந்த நைட்டு டின்னருக்காக நினச்சிடாங்க மாவு பசஞ்சு வைக்கிறாங்க. அந்த மாவோடு நினச்சிடாங்க இரவுல நினைச்சாங்க இரவாக நினச்சிடாங்க புறப்பட்டு போகிறாங்கன்னு பார்க்கும். அது வந்து நீசான் மாதம் 14ஆம் தேதி இந்த நிகழ்வு நடக்கும் பார்க்கும். அந்த மாவு வந்துட்டு 7 நாள் வந்துட்டு புளிக்கலாம் பார்க்கும். அதனால தான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகைங்கிறான ஒரு இது அங்கே வந்துச்சுன்னு பார்க்கும். இது மூலமாக தான் பின்னாட்களில் பஸ்கா வந்து நீசான் மாதம் 14ஆம் தேதி அனுசரிப்பாங்க. அதுக்கப்புறம் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி இது வரைக்கும் 7 நாள் வந்து புளிப்பில் அப்ப பண்டிகை வந்து ஆசரிப்பாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோட பஸ்கா பலி மூலமாக நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது, அது பஸ்கா பலியை அடையாளப்படுத்துது. 7 நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகைங்கிற விஷயம்னா 7 சபையின் காலத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அவங்க புளிப்பில்லாததுங்கிறான விஷயம் என்னென்னா புளிப்பில்லாத அப்பத்தை இவங்க வந்துட்டு பங்கிட்டார்கள் அங்கே சாப்பிட்டாருன்னு பார்க்கும். அந்த புளிப்பு வந்து என்னென்னா துர்க்குணம் பொல்லாப்பை நீக்கி இந்த 7 சபையின் காலத்தில் வந்துட்டு ஜீவிக்கிறது இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 5 வசனங்கள் 7 மற்றும் 8. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும் படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். போதும் பார்க்கும். அவங்க பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சூழலே அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பஸ்கா ஆடு அடிக்கப்படுற அதே டைமில் பார்த்தீங்கன்னா நீசான் மாதம் 14ஆம் தேதி
மதியம் 3 மணிக்கு அவங்க பஸ்கா அனுசரிப்பாங்க. அதே 3 மணிக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் அவங்க வந்துட்டு எழுத்துப்பூர்வமான அந்த பிலிப்பில் அப்போ பண்ணி வந்துட்டு அனுசரிச்சாங்க பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 7 சபையின் காலம் எங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிலிப்பில் அப்பங்கிறது என்னென்னா அந்த துப்புரவு உண்மை அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படும். துப்புரவு உண்மையும் என்னப்பட்ட பார்த்தீங்கன்னா அதோட ஆசரிக்க வேண்டுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். துருக்குறம் புல்லாப்பு இல்லாத புளித்த மாவுங்கிற விஷயம் சொல்லுவது. அப்போ வந்து ஒரு துப்புரம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையோடு 7 சபையின் காலத்தை நம்ம நினச்சிட்டு ஆசரிக்கணுங்கிற விஷயத்த சபையாருக்கு அங்கே சொல்லி முடிச்சான்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்கா அந்த டைமில் தான் அவர் மரித்தாருங்கிற விஷயத்தை நம்ம படிக்க போகிறோம். அது கூட வாசிக்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 18 வசனம் 28. அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரமனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரமனைக்குள் பிரவேசியாயிருந்தார்கள். அப்போதும் பார்க்க இதே நைட் டைம்ல நடக்குது. இது வந்துட்டு இந்த பஸ்கா டைம்ல தான் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுற அந்த விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். யோவான் 19:14 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 19 வசனம் 14. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அப்போதும் பார்க்கும். பார்த்தீங்கன்னா பஸ்கா அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்தம் நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமாக இருந்ததுன்ட்டு இருக்கும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு 9 மணியான்னு பார்க்கும். அப்போ 6 மணி நேரம்னா 9 மணி பார்க்கும். 3 மணிக்கு தான் நினச்சிருவாங்க பஸ்காவே அனுசரிப்பாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ நீசா மாதம் 14ஆம் தேதி 3 மணிக்கு அந்த நேரம் வேலையில் அனுப்பிச்சிட்டாங்க பஸ்காவை அனுசரிச்சாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் நிகழ்ந்த 7வது ஒரு பலின்னு பார்த்தீங்கன்னா அன்றாட பலின்னு பார்க்கும். அது வந்துட்டு அந்தி பலி சந்தி பலிங்கிற விஷயம் நடக்கும் பார்க்கும். தினந்தோறும் காலை 9 மணிக்கு ஒரு ஆடு அடிக்கப்படும். அதே மாதிரி 3 மணிக்கு ஒரு ஆடு அடிக்கப்படும் பார்க்கும். அதே மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 9 மணிக்கு பாடுபட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு உயிர் நீத்தார்னு பார்க்கும். உயிர் நீச்சல் பார்க்கும். அப்போ இது வந்து இந்த ஆடு அந்த வந்துட்டு அந்திபலி சந்திபலி நடத்துகிற வேதத்தை அதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். இதை வந்துட்டு எங்கே படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இது எஸ்ரா 3:4 படிக்கலாம், எசேக்கியேல் 46:15 படிக்கலாம், 1 ராஜாக்கள் 18:6 படிக்கலாம். அந்தி சந்தி வேலைங்கிற விஷயத்தை சங்கீதம் 55:17 பார்க்கலாம். எஸ்ரா 3:4 கூட இதை படிக்கலாம் பார்க்கும். இப்போ எஸ்ரா 3:3ஆம் அதிகாரம் 3:4 படிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் அதிகாரம் 3 வசனங்கள் 3 மற்றும் 4. அவர்கள் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததனால் பலிபீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். எழுதியிருக்கிறபடியே அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரித்து நித்திய நியமத்தின்படியும் அன்றாட கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். அப்போ ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். அந்தி சந்தி சர்வாங்க தகன பலி செலுத்தினார்கள். அப்போ அந்தி சந்தின்னா காலை 9 மணிக்கு மாலை 3 மணிக்கு அது வந்து சர்வாங்க தகன பலின்னு இருக்கு. அதாவது ஆடை அடித்து தோல் உரிக்கப்பட்டு கழுவி அதை விட்டு அக்னியில் தகனிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாண்டவராக இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 9 மணிக்கு அடைக்கப்படுறார். அவர் வந்து அடிக்கப்பட்டு சரீரம் பீட்கப்பட்டு அவர் 9 மணிக்கு அடிக்கப்படுறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை 3 மணிக்கு உயிர் நீத்தாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது வந்துக்கிட்டு அந்த அன்றாட பள்ளிக்கு அது வந்துட்டு அது நிலாட்டமாக இருக்குன்னு பார்க்கும். மார்க் 15ஆம் அதிகாரம் 25 அதுக்கப்புறம் 33 34 வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனங்கள் 25, 33 மற்றும் 34. அவரை சிலுவையில் அறைந்த பொழுது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். போதும் பார்க்கும். அவரை சிலுவையில் அறையும் பொழுது 3ஆம் மணி வேலையா இருந்ததுன்னு இருக்கும். அப்போ 3ஆம் மணி வேலைன்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்போனால் நமக்கு 9 மணி வேலை 9 மணி அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை பூமி எங்கும் அந்தரகம் உண்டாகிப்பட்டிருக்கு. 6ஆம் மணிங்கிறது பகல் 12 மணி இருக்கும். 12 மணிலேருந்து 3 மணி வரை என்னது அந்தகாரம். அந்தகாரம்னா அங்கே வந்துட்டு என்னதுன்னா அங்கே வந்துட்டு சூரியனுடைய வெளிச்சம் இல்லாமல் இருக்குன்னு பார்க்கும். 9ஆம் மணி வேளையிலே இயேசு கிறிஸ்து ஏலோகி ஏலோகி லபாஸ்தானக்கி அப்படின்னு சொல்லி லபாஸ்தானிக்கி என்று சொல்லி என்ன சொல்றாரு, அவர் உயிர் நீத்தான்னு பார்க்கும். என் தேவனை ஏன் என்று கைவிட்டுன்னு சொல்லி நினைச்சிடாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் உயிர் நீத்தான் பார்க்கும். அவர் உயிர் நீக்கும் பட்சம் பார்த்தீங்கன்னா 9 மணின்னு பார்க்கும். 9ஆம் மணி வேலைன்னு இருக்கு. நம்ம ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு 3 மணி மதியம் 3 மணின்னு பார்க்கும். அந்த 3 மணிக்கு தான் பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன பஸ்காவை அனுசரிச்சாங்க அப்படின்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 9 மணிக்கு அது என்ன அந்தி பலிங்காது. அந்தி பலிங்கிறது என்ன, அந்தி வேலைன்னா அது மாலை நேரம் பார்க்கும். மாலை நேரத்தில் ஒரு ஆடு அடிக்கப்படுவாங்க. 3 மணிக்கு அடிக்கப்படுப்பாங்க. அதுக்கு நிலாட்டமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அந்த விஷயத்தை பண்ணி முடித்தாருங்கிற விஷயத்தை சொல்லப்படுறதும் பார்க்கும். அந்தி பலின்னா மாலை நேர பலின்னு பார்க்கும். சந்தி பலின்னா காலை பலின்னு பார்க்கும். அதே மாதிரி சந்தி பலி ஆகிய காலையில் 9 மணிக்கு ஒரு ஆடு அடிப்பாங்க பார்க்கும். அதற்கு நிழலாட்டமாக பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலையில் 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டார்னு பார்க்கும். உயிர் நீத்தது பார்த்திங்கன்னா மாலை 3 மணி பார்க்கும். அது வந்துட்டு அந்தி நேர வேலை, அதாவது அந்தி நேரம் மாலை பொழுதுன்னு பார்க்கும். அப்பொழுது ஒரு ஆடு அடிக்கப்படும் பார்க்கும். அதே டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் நீக்கிறான்னு பார்க்கும். அதுக்கு நிலாட்டமாக இருக்குது. அந்த 3 மணிக்கு அன்னைக்கு பஸ்காவும் அனுசரிச்சாங்கன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பலியில் குறித்து ஒரு விஷயம் பார்த்து முடிச்சலாம் பார்க்கும். எபிரியர் 9ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்களை வாசிக்கலாம். அந்த கூடாரத்தில் இக்காலத்தில் உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது. அதற்கு ஏற்றும்படி செலுத்தப்படுகிற வருகிற காணிக்கையும் பலிகளும் ஆராதனை செய்கிற ஒரு மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவைகளாம் இருக்கு. அப்போ வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கூடாரம்னா ஆசாரி கூடாரத்தில் இருந்த அந்த பலிகள் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு நடந்துச்சு. அதுனா காணிக்கையும் பலிகளும் ஆராதனை செய்கிறவர்களுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்தாது கூடாதவைகளாம் இருக்கு. அவங்கள வந்து மனசாட்சியை வந்து செத்த கிரியிலேருந்து நீக்கல. அது வந்துட்டு அந்த இது ஒரு இந்த நம்ம ஊரில் அந்த ஆடு மாடு வெட்டி இறைச்சிக்காய் பண்ணிட்டு இருக்காங்களே, அது வந்து தொழிலாக பண்ணுறதுனால அதில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா பார்க்கணும்னா ஒரு பயம் இல்லைன்னு பார்க்கும். புதுசாக ஒரு மாடையோ வெட்டுறதை நம்ம பார்த்தோன்னு நம்ம ஒரு பயமும் அது மேலே ஒரு பரிவு உண்டாகும். ஆனால் அந்த விஷயத்தை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கனால அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வியாபார ரீதி மாதிரி ஆகிட்டுன்னு பார்க்கும். அது மேலே ஒரு விஷயம் அந்த ஆசாரியர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு இதாக இல்லைன்னு பார்க்கும். நம்ம ஜனங்களுக்கும் என்ன செய்றாங்க, அது வந்துட்டு ஒரு ப்ராசஸாகவே அது நடந்துச்சுன்னு பார்க்கும். இவையெல்லாம் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தபடிக்கு கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவிதமான ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்காக எல்லாமே வேறல்ல. பழைய ஏற்பாடு நடந்த எல்லாமே நினைச்சது ஒரு சடங்காச்சாரமாக நடந்துச்சது இல்லை. அது வந்துட்டு ஒரு மனுஷனை வந்து அந்த பலிகள் காணிக்கு வந்து ஒரு பூர்ணப்படுத்தலைங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கு ஒரு 16ஆம் வசனம், கிறிஸ்துவானவர் வரப்புகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியாக வெளிப்பட்டு கையினால் செய்யப்படாத ஆகிய இந்த சிருஷ்டியின் சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டு கடா இளங்கால இவைகள் இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படிவென்றில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தம் தீட்டுப்பட்டவர் மேல் தெளிக்கப்பட்டு கடாரின் சாம்பலும் சுத்திகரிக்கப்பட்டது உண்டாகும்படி பசுத்தப்படுத்துமானால் நித்தியாவினாலே தம்மை தாமே பழுதற்ற காணிக்காகவும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளுக்கற சுத்திகரிப்பு எவ்வளோ நிச்சயம் சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு என்ன பாடம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தில் நிகழ்ந்த பலிகள்ங்கிற விஷயத்தை பார்த்தோம். அதுக்கு ஒரு 7 பலிகளை குறித்து நம்ம பார்க்கும். 1 சர்வாங்க தகன பலி, அதுங்கிற விஷயம் பார்த்தோம். 2வது போஜன பலி, 3வது சமாதான பலி, 4 பாவ நிவர்த்தி பலி, 5வது குச்ச நிவாரண பலி, 6 பஸ்கா பலி, 7 அன்றாட பலிங்கிறான அந்தி சந்தி பலி வேலையும் என்னது இயேசு கிறிஸ்து ரான்சம் பலியில் நிறைவேற்றி முடிஞ்சு பார்க்கும். கடைசி ஒரு வசனம் படித்து பிடிச்சோம். எபிரியர் 9ஆம் அதிகாரம் 9 to 14 வசனம் படித்தோம் பார்க்கும். அப்போ வந்து பழைய ஏற்பாடில் நடந்த பலிகள் காணிக்கையெல்லாம் ஒரு சடங்காச்சாரமாக இருந்துச்சுன்னு பார்க்கும். அது வந்துட்டு அவங்கள வந்து பூர்ணப்படுத்தலாம் என்று பார்த்தோம். அது வந்துட்டு அது வந்துட்டு என்ன நினச்சிடாது வந்துக்கிட்டு சீர்படுத்தல் காலம் வரைக்கும் இருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்து வரும் காலம் வரைக்கும் அது நடந்துச்சு பார்க்கும். இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் சரீரத்தின் மூலமாக அவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக ஒரு தரம் பாடுபட்டு அவர் ரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்புக்குரிய அந்த பாவ மன்னிப்பையும்
அந்த காரியங்களை செய்து முடித்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொண்ட விஷயத்தை அவருக்கு என்ன கொடுத்தப்பட்டான்னு பார்க்கும். நம்மளை வந்துட்டு என்ன செய்யுது, அதை என்ன செய்யாதுன்னா உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளுக்கு சுத்திகரிப்பு நிச்சயமாமே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி, இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியின் செத்த கிரியைக்கு சுத்திகரிப்பு நிச்சயமாயிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால என்ன செய்யறது, நம்மளை சுத்திகரித்து தேவனுடைய ஊழியர்களாக தேவன் மாற்றி என்ன பண்ண இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலியை மற்றவங்களுக்கு சொல்கிற விதமாக தேவன் மாற்றினான்னு பார்க்கும். அதே மாதிரி தான் என்னச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவருடைய சீசன் ஆகிய தோமா வந்து இந்தியா தேசத்தில் வந்து சத்தியத்தை அறிவிச்சான்னு பார்க்கும். தமிழ்நாட்டில் வந்தால் கேரளா தேசத்தை வந்து அந்த சத்தியத்தை கொடுத்தான்னு பார்க்கும். அது மூலமாக சத்தியம் டெவலப் ஆகி இன்றைக்கி நம்மளுக்கு வந்து கொடுத்து நம்மளும் நினச்சது அந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் வழியாக என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மற்றவங்களுக்கு பிரகடனம் பண்ணுறோன்னு பார்க்கணும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து மரணத்தை நிகழ்ந்த பலிகள்னு சொல்லி 7 பலிகளை பார்த்து முடிச்சேன்னு பார்க்கும். இவ்வளோ நேரம் பொறுமையை கேட்டவங்களே தெய்வம் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.